ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல இந்த லோகத்துல இருக்கிற பயங்கர மோஸ்ட் கான்டென்டான பேய் வீடு தான் பார்க்க போறோம். இந்த பேய் வீடு அந்த காலகட்டத்துல மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்திலயும் கூட எக்கச்சக்கமான வேற பயமுறுத்தி தான் இருக்கு. சோ அப்படி அந்த பேய் வீட்டுல என்னதான் நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்ற பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். Facebook ஓட வாட்ஸ்அப் பேஜ் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். சாலி ஹவுஸ் அமெரிக்காவோட கன்சஸ் மாகாணத்துல இருக்கிற அட்சிஸ்டன் சிட்டில இருக்கிற இரண்டாவது வடக்கு தெருல 508 நம்பர் வீடு ஒன்னு இருக்கு. அந்த வீடோட பேர் தான் சாலி ஹவுஸ். இந்த ஒரு சாலி ஹவுஸ் பாத்தீங்கன்னா 1867 வருஷம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கட்ட ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு வீடு 4 வருடங்களா கட்டப்பட்டு கடைசி 1871 வருஷம் தான் கட்டி முடிக்கவே பட்டுச்சான். சோ இப்படி 4 வருடங்களா கட்டப்பட்ட இந்த ஒரு வீடு தான் அமெரிக்காவோட மோஸ்ட் ஹாண்டட் ஹவுஸா மாற போகுது அப்படின்றது அந்த டைம்ல இந்த வீட்டை கட்டின யாருக்குமே தெரியாம போயிருச்சு. இந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா 1990 காலகட்டம் வரைக்கும் ஒரு நார்மலான காமான ஹவுஸா தான் இருந்திருக்கு. ஆனா ஒன்ஸ் 1990 காலகட்டம் முடிந்து அதுக்கு அடுத்த வருடங்கள் ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல இருந்து அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சம்திங் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு இது கம்ப்ளீட்டா ஒரு ஹாண்டட் ஹவுஸ், அதாவது ஒரு பேய் வீடாவே மாற ஆரம்பிச்சுச்சான். அதனால 1860 காலகட்டத்துல கட்டப்பட்ட இந்த ஒரு வீடு கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து 1990 அப்புறம் திடீர்னு ஹாண்டட் ஹவுஸா மாறிச்சு. அப்படி இந்த வீட்டுக்குள்ள என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்ட் வந்து இந்த வீட்டை ஆராய்ச்சி பண்றப்பதான் ஆல்ரெடி இந்த வீட்டுல இருந்த 3 ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபின்னி அப்படின்ற ஒரு 1872 வருஷம் இறந்து போயிருக்காரு. அதுக்கடுத்து வில்லியம் ட்ரூ அப்படின்ற ஒரு 1918 வருஷம் இந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிருக்காரு. அதுக்கடுத்து ஆக்னஸ் ட்ரூ அப்படின்ற ஒரு 1939 வருஷம் இதே வீட்டுக்குள்ள மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. சோ இப்படி இந்த சாலி ஹவுஸ கட்டினதுக்கு அப்புறம் இந்த 3 பேர் மர்மமான முறையில இந்த வீட்டுக்குள்ள இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆவியா அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு தாட்டை பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்ட் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு அப்ப தெரியாது இவங்க யார் ஆவியா சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த 3 பேர் இல்லாம வேற ஒரு பயங்கரமான ஈவில் ஸ்பிரிட் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்றது. 1990 காலகட்டத்துக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த சாலி ஹவுஸ் சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த வீட்டுல சம்திங் அமானுஷ்யமா நடக்க ஆரம்பிக்குது. இந்த வீட்டுல ஆளே இல்லாட்டியும் இந்த வீட்டுக்குள்ள லைட் எரியுது. அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனாலே ஏதோ ஸ்கிரீமிங்கான சவுண்ட் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. நைட் டைம்ல இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எங்க வீட்டுல இருக்கிற யாருமே தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பத்தின எக்கச்சக்கமான அமானுஷ்யமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிற அந்த ஒரு டைம்ல தான், அதாவது 1990 காலகட்டத்துல தான் டெப்ரா அண்ட் டோனி பிக்மன் அப்படின்ற கப்புள்ஸ் இந்த வீட்டுக்குள்ள குடியேறாங்க. அப்படி இவங்க குடியேற அந்த ஒரு டைம்ல இவங்க கையில ஒரு நியூ பார்ன் பேபியும் இருக்கு. சோ அந்த ஒரு நியூ பார்ன் பேபியோட தான் நியூ ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சாலி ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆகுறப்ப இனிமேல் நம்ம லைஃப் செம்ம ஹாப்பியா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சதான் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா அப்படி என்டர் அவங்களுக்கு அப்ப தெரியாது இனிமேல் தான் அவங்க லைஃப்ல இதுவரைக்கும் கண்டிராத பல அமானுஷ்யமான விஷயங்களை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது. ஒன்ஸ் இவங்க இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி அதாவது அந்த இடத்துல வச்சு அழகா பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டெக்கரேட் பண்றது பாத்தீங்கன்னா சும்மா ஒன்று டெக்கரேட் பண்ணல, இது அந்த இடத்துல இருக்கணும், இது இந்த இடத்துல இருக்கணும் சொல்லிட்டு பக்காவா பெர்ஃபெக்ட்டா டெக்கரேட் பண்றாங்க. அப்படி டெக்கரேட் பண்ணி முடிச்ச உடனே அவங்களோட லைஃப் செம்ம ஜாலியா அந்த வீட்டுல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல எதுவும் பெருசா நடக்கிற மாதிரி தெரியல. ஸ்டார்டிங் டேஸ்ல செம்ம ஜாலியா தான் அவங்களோட லைஃப் சுமூகமா மூவ் ஆயிட்டு இருக்கு அன்டில் டிசம்பர் மாசம் 31 1992 வர்ற வரைக்கும். அந்த ஒரு நாள்ல இருந்து தான் அவங்க வீட்டுல சின்ன சின்ன அமானுஷ்யமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதோட தொடக்க புள்ளி அது வரைக்கும் அவங்களோட வீட்டுல எலக்ட்ரிசிட்டி நார்மலா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற லைட் பல்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பக்கப்ப டிம்மா எரிய ஆரம்பிக்குது. அத ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப இது ஏதோ சம்திங் எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷனா இருக்கலாம், நம்ம பல்பை மாத்தினா சரியா போயிரும் சொல்லிட்டு அவங்களும் பல்பை மாத்தி பாக்குறாங்க. ஆனா அப்படி மாத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பல்பும் பாத்தீங்கன்னா டிம்மா தான் எரிய ஆரம்பிச்சுச்சான். சோ இத பார்த்தோன்னே ஒருவேளை நம்ம ஏரியாக்கு கரண்ட் ஒரு மாதிரி ஃபிளக்சுவேஷனா வருதா அப்படின்றத செக் பண்றதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க போயிட்டு உங்க வீட்டுல கரண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அவங்க எல்லாருமே எங்க வீட்டுல கரெக்டா தான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறாங்க. இத சொன்ன உடனே ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற வயரிங் கனெக்ஷன் தான் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வயரிங் கனெக்ஷனையும் மாத்தி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை மாத்தி பார்த்தாலும் அவங்க வீட்டுல டிம்மா எரியற லைட் ஸ்டாப் ஆற மாதிரி தெரியல, மறுபடியும் டிம்மா தான் எரிய ஆரம்பிக்குது. சோ இத பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆயிருது. இந்த பயம் ஒரு பக்கம் கிரியேட் ஆயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு நாயும் வரவே வராது. சப்போஸ் வந்தாலும் அவங்க வீட கண்டுக்காம நகர்ந்து போயிரும். ஆனா அந்த டிசம்பர் 31 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ரேண்டமா ஒரு சில நாய்கள் வருமா. அப்படி வர்ற அந்த நாய்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்த மாதிரியே அந்த வீட்டை பார்த்து ஒல்லு குறைச்சிட்டே இருக்குமா. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டெப்ரா அண்ட் டோனி பிக்மனுக்கு இன்னமும் பதற்றத்தை அதிகமாக்குது. இந்த ஒரு பதற்றத்தை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போற மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் அது வரைக்கும் அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் அவங்க வீட்டுல சுமூகமா தூங்கிட்டு இருந்த அவங்களோட நியூ பார்ன் பேபி அந்த டிசம்பர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சுச்சான். சோ இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா டெப்ரா அண்ட் டோனி பிக்மனுக்கு ஒரு மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா எப்பயுமே அவங்க பேபி பசிச்சா எந்திரிக்கும், அப்படி எந்திரிச்ச உடனே பாலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் அசால்ட்டா தூங்கும். ஆனா ஒன்ஸ் டிசம்பர் 31 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்னத்தான் அதுக்கு பாலை கொடுத்தாலும் எவ்வளவுதான்
எவ்வளவுதான் தாளாட்டி தூராட்டி தூங்க வச்சாலும் கரெக்டா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அது டக்கு டக்குன்னு வேக்கப் ஆகி அழுக ஆரம்பிச்சிச்சான். சோ இதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. ஆனா என்னதான் பதற்றத்தை கிரியேட் பண்ணாலும் இவங்க இப்பதான் புதுசா அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்காங்க இல்லையா? சோ யாராச்சும் சில பேர் கண்ணு வச்சிருப்பாங்க, அதனால சில தப்பான விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃபை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எதிர்த்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரே ஒரு கேள்வியை டெப்ராட்ட கேக்குறாங்க. அந்த கேள்வி கேட்டோடனே டெப்ராவே ஒரு மாதிரி உறைஞ்சு போயிறாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. எஸ், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டெப்ரா யதார்த்தமா எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட பேச போறாங்க. அப்படி பேச போறப்ப அந்த எதிர்த்து வீட்டுக்காரங்க, ஏங்க நீங்க எப்பயுமே உங்க குழந்தை தூங்குற ரூம்ல லைட் ஆஃப் பண்ணவே மாட்டீங்களா? அந்த குழந்தை எப்பயுமே லைட் போட்டாதான் தூங்குமா என்ன? ஏன்னா நைட் ஃபுல்லா நாங்க எதிர்க்கிறப்பலாம் பார்ப்போம், அப்படி பாக்குறப்பலாம் அந்த ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருக்குங்க. உங்க குழந்தை லைட்டை போட்டா தூங்குமா, இல்லாட்டா நீங்க லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டு போய் தூங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெப்ராட்ட கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே டெப்ராவே உறைஞ்சு போயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நைட் ஃபுல்லா லைட் எரியுதா? நான் எப்பயுமே நைட் என் குழந்தை தூங்க வச்சோன்னே லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தான் என் ரூம்ல படுப்பேன். அப்படி இருக்கிறப்ப எப்படி மறுபடியும் லைட் எரியுது? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பதற்றம் கலந்த ஒரு பதில சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தன்னோட குழந்தை ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப இவங்க அணைச்ச அந்த ஒரு லைட் இப்ப அந்த ரூம்ல எரிஞ்சிட்டு இருக்கு. சோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பீதி அதிகமாயிருது. சோ இந்த ஒரு விஷயத்தை டெப்ரா உடனே பார்த்தீங்கன்னா டோனிட்ட போய் சொல்றாங்க. டோனி இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணி அவர் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் காமனேங்கல்ஸ் வந்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த ரூம்ல லைட் எரிற மாதிரியே தெரியல. சோ உடனே டெப்ராட்ட வழக்கம் போல இந்த வீட்டுல ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷன் இருக்கு போல, அதனாலதான் அப்ப எப்ப லைட் அதாவே அமர்ந்தெரியுது, திடீர்னு பார்த்தா லைட் அதாவே ஆன் ஆயிக்கிறது. சோ இதை நம்ம பெருசா கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்மளே போய் ஆஃப் பண்ணிக்கிறோம், இதை அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டெப்ராவை சமாளிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனா அப்படி சமாளிக்கிற அந்த ஒரு சமாளிப்பு டெம்பரவரியான ஒண்ணுதான் அப்படின்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. எஸ், இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. ஜூலை மாசம் 14ஆம் தேதி 1993 வருஷமும் வருது. அந்த ஒரு நாள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையவே தூக்கி வாரி போடுது அப்படின்னு தான் சொல்லியானோ. எஸ், அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா டோனி டெப்ரா மட்டும் வீட்டுல இல்ல, டெப்ராவோட தங்கச்சியான கேரனும் அந்த வீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்க அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பேபியோட ரூம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. எஸ், அந்த பேபி ரூம்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அதை வச்சு தான் இவங்க பேபிக்கு விளையாட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி விளையாட்டு காமிச்சு அந்த பேபி தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பொம்மையெல்லாம் ரேண்டமா தூக்கி அந்த ரூமோட கார்னர்ல போட்டு வந்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய வழக்கமான ரொட்டீனாவும் இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு இடையில நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் இவங்க வழக்கத்துக்கு முற்றிலும் மாறா இருந்திருக்கு. எஸ், அன்னைக்கு இடையில இவங்க 3 பேரும் கீழே சிரிச்சு பேசிட்டு இருக்கப்பயே டோனி பாத்தீங்கன்னா நான் பேபியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாப்ல. அப்படி போன உடனே பேபியோட ரூமையும் ஓபன் பண்றாப்ல. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த ரூம்ல பார்த்த விசுவல் பாத்தீங்கன்னா இவரை வேற லெவல்ல ஷாக்கா வைக்குது. எஸ், அவங்க எப்பயுமே பொம்மையெல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க, ரூமோட கார்னர்லாம் ரேண்டமா தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இடையில அவர் அந்த ரூமை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த பொம்மைகள் எல்லாம் நீட்டா சர்க்கிள் ஷேப்ல ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் சென்டர் ஆஃப் த ரூம்ல தரையில அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சோ இத ஸ்டார்டிங்ல பார்த்தனே அவர் ஷாக்காக தான் செய்றாப்ல. இருந்தாலும் டெப்ராவோட சிஸ்டர் கேரன் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒருவேளை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பேபி தூங்குதான்னு செக் பண்ணிட்டு அந்த பொம்மையெல்லாம் கலச்சு மறுபடியும் அந்த ரூமோட கார்னர்லயே போட்டு வந்துறாப்ல. சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க 3 பேரும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா பேபியோட சவுண்ட் கேக்குது. சோ அது கேட்டோன்னே டெப்ரா இந்த தடவை நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அப்படி போயிட்டு அவங்க கதவை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பேபியோட சவுண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ரூம் கம்ப்ளீட் சைலண்ட் ஆகுது. அப்படி சைலண்ட் ஆன உடனே என்னடா இது வரைக்கும் பேபி அழுதுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம கதவை ஓபன் பண்ணோடனே கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுச்சு. இது வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேபியை போய் செக் பண்றாங்க. பார்த்தா அந்த பேபி நல்லா தூங்கிட்டு இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு மேல வந்துட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்படி திரும்புறப்ப சென்டர் ஆஃப் த ரூம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டோனி பார்த்த அதே இடத்துல டாய்ஸ் எல்லாமே சர்க்கிள் ஷேப்ல அழகா ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்தோன்னே டெப்ராக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஆனா என்னதான் வியர்டா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி டோனி மேல வந்தாப்ல அவர் தான் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாப்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பொம்மை எல்லாத்தையும் கலைச்சு மறுபடியும் கார்னர்லயே தூக்கி போட்டு வந்துறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அதை பத்தி பேசாம இவங்களுடைய பர்சனல் விஷயங்களை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கப்பே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் பேபியோட சவுண்ட் கேக்குது. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா டெப்ராவோட சிஸ்டரான கேரன் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அப்படி மேல போய் பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி டோனி அண்ட் டெப்ரா பார்த்த அதே விசுவலை தான் கேரனும் பாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் அழுதுட்டு இருந்த பேபி சவுண்ட் இவங்க டோரை ஓபன் பண்ணோடனே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுது. சோ இத பார்த்தோன்னே கேரனுக்குனால ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. உடனே அந்த பொம்மை எல்லாத்தையும் கலைச்சு போட்டு கீழே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. அப்படி ஓடி வந்தவங்க யார் நீங்க தான் என்ன பிராங்க் பண்றதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றீங்களா, நான் பயப்படணும் அப்படின்றதுக்காக தான் மேல பொம்மையெல்லாம் சர்க்கிள் ஷேப்ல அடிக்க வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே டோனிக்குனால ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாப்ல, கேரன் தான் இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா இப்ப கேரனே இது தெரியாத மாதிரி கேக்குறப்ப டெப்ரா நீ எது இதை பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டெப்ராட்ட கேக்குறாப்ல. இதை கேட்டோன்னே டெப்ரானால நான் போறப்ப இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல தான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு, அதை பாக்குறப்ப எனக்கே பயமா தான் இருந்துச்சு அப்படின்னு பதில் சொல்லிருக்காங்க. சோ இப்படி 3 பேருமே நான் பண்ணல அப்படின்னு சொல்றப்ப தான் இவங்க யாருமே இந்த விஷயத்த பண்ணல அப்படின்றது இவங்களுக்கு புரிய வருது. அப்படி
தெரிஞ்ச உடனே இந்த தடவை நம்ம 3 பேருமே மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மேல போறாங்க. அப்படி போனவங்க அந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்த மாதிரியே அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப இவங்க 3 பேரும் தனித்தனியா பார்த்தாங்க பாத்தீங்களா, அதே விஷுவல் தான் இப்ப அந்த ரூமோட சென்டர்ல இருக்கு. அதாவது அதே சர்க்கிள் ஷேப்ல தான் அந்த பொம்மை அந்த ரூம்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த 3 பேருக்கும் வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஏன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி தானே இருக்கு. ஏன்னா நாய் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ரூமை பார்த்தே குலைக்குது. இந்த ரூம்ல நைட்டு பாத்தீங்கன்னா லைட் அதாவே இருது. குழந்தை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வேக்கப் ஆகுது. இருக்கிற பொம்மையில இந்த ரூமோட சென்டர்ல சர்க்கிள் ஷேப்ல வேற வந்து உட்காருது. சோ அப்படின்னா இந்த ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குடா, உடனே மூட்டையை கட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னு அவசரமா அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் மூட்டையை கட்டிட்டு பேபியை தூக்கிட்டு டோனியோட அம்மா வீட்டுக்கு குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாங்க. அப்படி ஓடுறப்ப அதாவது அவங்க வீட்டுல இருந்து அவசரமா கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா டோனி ஏதோ ஒன்று துரத்துற மாதிரியே டோனிக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம டோனி அவருடைய திங்ஸை வேகமா பேக்கப் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்புறாப்ல. அப்படி கிளம்பி அந்த வீட்டை விட்டு வெளியே போக போறப்ப அவருடைய முதுகுல சம்திங் சத்துன்னு வந்து அடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனா என்னத்த ஃபீல் ஆனாலும் நம்ம திரும்பி மட்டும் பாத்திர கூடாதா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு டோனி அங்கிருந்து திரும்பி பார்க்காம குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாப்ல. அப்படி ஓடினவர் திரும்பியே பார்க்காம அடுத்த ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல போய் தான் நிக்கவே செய்றாப்ல. அப்படி நின்னதுக்கு அப்புறம் தான் முதுகுல ஏதோ எரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு டீஷர்ட்டை கலத்தி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப தான் அவருக்கே தெரியுது 3 நகைக்கீரைகள் அவருடைய முதுகுல லாங்கா கீறப்பட்டிருக்கு அப்படின்றது. சோ இதுக்கு காரணம் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வரப்ப அவருடைய முதுகுல சத்து நடிச்சிச்சு பாத்தீங்களா, அதுதான் அப்படின்றது இப்ப அவருக்கு நல்லாவே புரியுது. சோ இப்ப டோனி கன்ஃபார்மே பண்ணிடுறாப்ல அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குடா அப்படின்றத. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னாலே அடுத்த கட்ட வேலை என்னவா இருக்கும், பேய் ஓட்டுறதா தானே இருக்கும். ஏன்னா அந்த வீட்டை அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காரு இல்லையா. அப்படி வாங்கின வீட்டை பேய் இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா வர முடியும். அந்த பேயை அடிச்சு துரத்தி விட்டு இவங்க போய் குடியிருக்கணும் இல்லையா. சோ அதுக்காக ஒரு பிரீஸ்ட கூப்பிடுறாரு. அவர் அந்த வீட்டுக்கு கூட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாரு. அந்த பிரீஸ்டும் அந்த வீடு ஃபுல்லா புனித நீரை தொளிச்சு செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணிட்டு மறுபடியும் டோனிட்ட வந்து நீங்க தப்பான வீடை வாங்கிட்டீங்க, இந்த வீடு உங்களுக்கான வீடு கிடையாது, இந்த வீடு ஆல்ரெடி ஒரு பேய்க்கான வீடா இருக்கு, அந்த பேயோட பேர் தான் சாலி அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அந்த சாலியை நான் இப்ப புனித நீரை தொளிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சோ இனிமேல் அந்த சாலியோட தொல்லை உங்களுக்கு இருக்காது, நீங்க தாராளமா அந்த வீட்டுல வந்து தங்கலாம். அப்படி தங்குறப்போ உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காது. சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீஸ்ட் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ பிரீஸ்ட் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றதை கேட்ட உடனே அந்த பேய் சாலியை அவர் கொண்டுட்டார் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம டோனி பார்த்தீங்கன்னா அவரோட வைஃபான டெப்ராவே அவரோட பேபியும் தூக்கிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. அப்படி என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல நம்ம டோனி பார்த்தீங்கன்னா பிரீஸ்டுக்கு தான் நன்றி சொல்லிட்டே இருக்காப்ல. நல்ல வேளை இவரை போய் பார்த்தோம், இவரை பார்த்து ஒரு கூட்டு வந்தனால தான் அவர் புனித நீரை தெளிச்சு அந்த பேயை ஓட்டி விட்டாப்ல. இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. உண்மையிலே அவருக்கு நம்ம கோடான கோடி நன்றி சொல்லணும் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பிரீஸ்டுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்திருக்காப்ல. அப்படி நன்றி சொல்லிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அதாவது அக்டோபர் 31 1993 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டோனிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா தாகம் எடுத்திருக்கு. சோ அந்த தாகம் எடுத்த உடனே நம்ம தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிச்சனுக்கு நடந்து போய் அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜோட டோரை க்ளோஸ் பண்றாப்ல. அப்படி க்ளோஸ் பண்றப்போ அவருக்கு சில்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி அந்த டோருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 11 வயசு பெண் குழந்தை நின்றுட்டு ஒரு முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. உடனே ஒரு கையில வச்சிருந்த கிளாஸ் கிடு நடுங்கி கீழே டம்முன்னு போட்டுறாப்ல. அப்படி போட்டு அந்த கிளாஸ் நொறுங்கிருது. அப்படி நொறுங்கினதுக்கு அப்புறம் அந்த 11 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தபோது அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஆத்தாடி இதுக்கு மேலே நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு குடு திருச்சு ஓடுறாப்ல. அப்படி ஓடி நேரா பாத்தீங்கன்னா நம்ம டெப்ரா இருக்காங்க அவங்கள போய் டக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறாப்ல. அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மூச்சு மேலே இங்கேயும் வாங்குறாப்ல. அதை பார்த்தோன்னே டெப்ராக்குனால ஒரு மாதிரி ஆயிருது. என்னங்க ஆச்சு, எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வர்றீங்க, எதுவும் நாய்க்கு துரத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம டோனி ஏண்டி நாய் துரத்துனா கூட பரவாயில்லையே, அதை கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு ஓடி வந்துடலாம், ஆனா என்னை இப்ப பேய் துரத்துதுடி அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே டெப்ராக்குனால சிரிப்பு வந்துருது. என்னங்க நீங்க ஆம்பளை தானே, பட்டப்பகல இப்படி பயந்து ஓடி வர்றீங்க, அப்படி என்னத்தங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே நம்ம டோனி என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா, வேணா நீ போய் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல செக் பண்ணு, அந்த இடத்துல 11 வயசு குழந்தை இருக்கு. அதுவும் அந்த குழந்தை இந்த காலகட்டத்தில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிக்கல. 1900 காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ட்ரெஸ் போட்டா என்ன மாதிரி ட்ரெஸ் போடுமோ அந்த காஸ்டியூம்ல நின்றுட்டு இருக்கு. அதுவும் அது தலைவிரி கோலமா விரிச்சு போட்டு வேற நிக்குது. நம்மள ஒரு மாதிரி முறைச்சு வேற பாக்குது. சோ அதை பார்த்த உடனே எனக்கு வேற லெவல்ல அள்ளு விட்டுருச்சு. அதனாலதான் ஓடி வந்தேன். வேணா உனக்கு தைரியம் இருக்கா நீ போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே டெப்ரானால நம்ம வீட்டுக்குள்ள அப்படி ஒரு பேயா இருக்கு, நான் வேணா போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெப்ரா ஹாயா கிச்சனுக்கு போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஃப்ரிட்ஜுக்கு அங்கிட்டு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை பார்த்தாலும் அங்க டோனி சொன்ன மாதிரி எந்த விதமான பேயும் இருக்க மாதிரியே தெரியல. சோ நேரா டோனிட்ட வந்துட்டு நீங்க ஒருவேளை கிச்சன்ல போய் தூங்கிட்டு பகல் கனவு கண்டுட்டீங்களோ, அதனாலதான் தெரிச்சு ஓடி வந்திருக்கீங்களோ, நான் போய் பாக்குறப்ப ஒண்ணுமே இல்லையங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை சொன்ன உடனே டோனி டெப்ரா முறைச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் கூட, நான் பார்த்து அந்த 11 வயசு பெண் குழந்தைய வரைஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரையும் பேனாவும் எடுத்து அந்த குழந்தை அப்படியே சரசரன்னு வரைஞ்சிட்டு இந்த குழந்தை தான் நான் பார்த்தேன், நீ நம்பினாலும் நம்பலாட்டியும் இந்த குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள
தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெப்ராட்ட சொல்றாப்ல. இத சொன்னோடனே டெப்ராக்குனாலும் ஒரு மாதிரி சில்லாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா டோனி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாப்ல அப்படின்னா கண்டிப்பா அவர் பேய பாத்திருக்காரு அப்படின்றத அவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சோ இதுக்கு மேலே நம்ம இதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் டேஞ்சர். உடனே இந்த வீட்டை இதுக்கு முன்னாடி யாரும் வச்சிருந்தாங்க அப்படின்ற டீடைல கலெக்ட் பண்ணுவோம். அப்படி கலெக்ட் பண்ணி அதுல யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளுக்கு பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு இதை பத்தி விசாரிச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை இதுக்கு முன்னாடி ஓன் பண்ணியிருந்தவங்க லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல சில பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒருத்தர் சூஸ் பண்றாங்க. அப்படி சூஸ் பண்ணோடனே அவரோட வீட்டுக்கு நேரம் அவங்க 2 பேரும் போய் நாங்க இப்ப இருக்கிற இந்த ஒரு வீட்டுல இதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவர் கொஞ்சம் பதற்றமான குரல்ல என்னங்க அந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதை கேட்ட உடனே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அந்த வீட்டுல சம்திங் அமானுஷி இருக்கு அப்படின்றது. சோ அது தெரிஞ்ச உடனே எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, உங்களுக்கு இதே மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு டோனியும் டெப்ராவும் அவர்கிட்ட கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அவரும் பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூம் கொடுத்துட்டேன். அந்த ரூம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா என் பொண்ணு யாருடைய விளையாடுற மாதிரி சவுண்ட் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு. என்னடா அது தனியா இருக்கிறப்ப யாரோட விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நான் கதவை ஓபன் பண்ணி பாப்பேன். அப்படி பாக்குறப்ப அவ சைலண்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்குவா. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ஆனா ஒன்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வர்றதுக்குள்ளேயே மறுபடியும் என் பொண்ணு யார் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. சரி நான் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்ப ஏதோ சுட்டித்தனமா தானா விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாட்கள் போக போக இவ யார் கூட விளையாடுற மாதிரியான ஒரு சவுண்ட் என் காதுல நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால டக்குனு ஒரு நாள் கதவு ஓபன் பண்ணி என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, நீங்க எதுக்கு கத்தி கத்தி விளையாண்டுட்டு இருக்க, இப்பெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா அப்படின்னா நான் உன்னை சத்து அடிய போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினேன். அப்படி மிரட்டின உடனே என் பொண்ணு டக்குன்னு என்னை திரும்பி பார்த்து என்னப்பா நீங்க சொல்றீங்க, நான் தனியாவா விளையாண்டுட்டு இருக்கேன், நான் தனியாலாம் விளையாடலப்பா, இந்த ரூம்ல எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட பேரு சாலி, அவ கூட தான் நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னா. அதை கேட்டோன்னு எனக்குனாலும் ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓனர் பதில் சொல்றாப்ல. அதை கேட்டோன்னு டோனினாலும் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. உடனே அவர்கிட்ட சார் என்ன நேம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்டோன்னே அந்த முன்னாடி இருந்த வீட்டு ஓனரு சாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னே டோனியும் டெப்ராவும் ஒருத்தரை பார்த்துட்டு சாலியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளக்குறாங்க. இப்படி உங்க வாயை பொளக்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சாலியா தான் நம்ம பிரீஸ்ட் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரும் சொல்லி இதை அடக்கி வச்சுட்டு போனதா சொன்னார் இல்லையா, அதே சாலி தான் இப்ப அந்த முன்னாள் வீட்டு ஓனரோட மக கூட விளையாண்டுட்டு இருந்திருக்கு. சோ அதை கேட்ட உடனே உங்களுக்கு வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. சோ உடனே நம்ம டோனி இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் அந்த முன்னாள் வீட்டு ஓனர்ட்ட சார் உங்க மகளை நான் இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஓனர்னால எதுக்கு சார் என் மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு நம்ம டோனி சார் உங்க மக யார் கூட விளையாண்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே பொண்ணை நானும் அந்த வீட்டுல பார்த்தேன். அப்படி நான் பார்த்த அந்த பொண்ணோட உருவத்தை நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இந்த உருவத்தை நான் உங்க மகிட்ட காமிச்சு வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் சாலியான்றதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னு அந்த வீட்டு ஓனர்னாலும் ஜஸ்ட் உங்க பிக்சரை காமிச்சு அவ்வளவுதானே, சரி வாங்க என் மகிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு இங்க பாருமா உன்னை பாக்குறதுக்கு ஒரு அங்கிளும் ஆட்டி வந்திருக்காங்க, இவங்க ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கணுமா, அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னு அந்த பொண்ணுனாலும் சரிங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுது. உடனே நம்ம டோனி அவர் வரைஞ்சு வச்சிருந்த அந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த மகிட்ட காமிக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆகி வாவ் இது சாலில, இது நான் முன்னாடி இருந்த வீட்டுல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பா, இவ கூட தான் நான் விளையாண்டுட்டே இருப்பேன், நான் அவங்க கூட அடிக்கடி சொல்லிக்கேன் பாத்தீங்களா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட எறும்புல விளையாடுவேன்னு, அது இந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு எக்ஸைட்மெண்ட்ல பதில் சொல்லியிருக்கான். இந்த ஒரு பதில கேட்டோன்னே டோனி டெப்ராக்கு மட்டும் கிடையாது அந்த பொண்ணோட அப்பாவுக்குமே வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஆத்தாடி நம்ம பொண்ணு அப்ப உண்மையான கோஸ்ட் கூட தான் விளையாண்டுட்டு இருந்திருக்கா அப்படின்றது அவருக்கு அப்பதான் கன்ஃபார்மாவே தெரியுது. ஆனா என்னத்து தெரிஞ்சாலும் இப்ப அவங்க தனி வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க இல்லையா. ஆனா மாட்டிக்கிட்டது யாரு, நம்ம டோனியும் டெப்ராவும் இல்லையா. சோ அந்த பொண்ணு எக்ஸைட்மெண்டா சொன்ன அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு வேற லெவல்ல அல்ல கிரியேட் பண்ணுது. அவங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற அவங்கள இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ற மாதிரி அந்த முன்னாள் வீட்டு ஓனர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுதான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ற விஷயம் உங்களை பயமுறுத்துற மாதிரி தெரியும், இருந்தாலும் நான் அங்க இருக்கிறப்ப நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி இன்சிடென்ட் என் மகளுக்கு நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல அடிக்கடி ரேண்டமா எக்கச்சக்கமான இடங்கள்ல ஃபயர் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபயர் எல்லாம் பாக்குறப்பதான் நான் பயந்துட்டு என் பொண்ணு கூட அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். சோ சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நீங்க தாமதிக்காம அங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா டோனி அண்ட் டெப்ராட்ட சொல்றாரு. அப்படி அந்த முன்னாள் வீட்டு ஓனர் சொன்ன உடனே டோனி டெப்ராவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் கலந்த பதற்றத்தோட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. அப்படி திரும்பினதுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்களோட வீட்லயே நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ரேண்டமா அந்த வீட்டுல திடீர்னு ஃபயர் ஏற்படுது. அந்த ஃபயரை போய் இவங்க அணைச்சாலும் இன்னொரு இடத்துல ஃபயர் ஏற்படுது. இந்த மாதிரி ரேண்டமா எக்கச்சக்கமான இடங்களை தீ பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அதை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பயம் கிரியேட் ஆயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா டோனியோட அம்மா உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி வந்து அவங்க பெட்ரூம்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அந்த பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு மேல டேபிள் லேம்ப் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேபிள் லேம்ப் தானா ஏர்ல பறந்து சொரட்டு உங்க பக்கத்துல வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருக்க வால்ல சத்து நடிச்சு சதுரி உடைஞ்சு அப்படியே கீழே விழுகுது. அதை பார்த்த உடனே டோனியோட அம்மாக்களாலும் வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஆத்தாடி என்னடா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இப்படிலாம் இந்த உலகத்துல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பவே இல்லடா, நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டாங்களா. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தா இன்னமும் கொஞ்சம் டோனி
டோனி அண்ட் டெப்ராவை வேற லெவல்ல பயமுறுத்துது. இப்படி அவங்க பயந்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி அதே பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனியோட கையை யாரோ வந்து இருக்க பிடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படி பிடிச்ச உடனே நம்ம டோனி என்ன விடுன்னு சொல்லிட்டு கையை உதற ட்ரை பண்றாரு. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் அவரோட கையை எடுக்கவே முடியல. எப்படியோ ஒரு வழியா ஃபுல்லா தம் கட்டி ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து கையை சரட்னு இழுத்துட்டு குடு நேரா டெப்ராட்ட நம்மால ஓடுறாரு. அப்படி ஓடுன அவரு டெப்ராட்ட தன்னோட கையை காமிச்சு ஆத்தாடி கடைசியில அது என்னோட கையவே பிடிச்சிருச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை டெப்ராட்ட காமிக்கிறாரு. அப்படி காமிக்கிறப்ப எந்த இடத்துல யாரோ பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாரோ அந்த இடத்துல அதாவது அவரோட கையில அந்த பிடித்த கைகளோட கைத்தடம் அப்படியே பதிவாயிருக்கு. அதை பார்த்தோன்னே டோனி டெப்ராட்ட சொல்லிடுறாப்ல, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே வேணாம், இதுக்கு மேல நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுக்கு தான் ஆபத்து. இன்னைக்கு என் கையை பிடிச்ச இந்த ஒரு கையை என் கழுத்தை பிடிக்கிறது ரொம்ப நாள் ஆகாது, கையை பிடிச்சனால உதறி விட்டு வந்துட்டேன், கழுத்தெல்லாம் பிடிச்சா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் செத்து போயிருவேன், சோ நம்ம இங்க இருந்து உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெப்ராட்ட சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல டெப்ரா என்ன மூட்ல இருந்தாங்கன்னு தெரியல, இதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. எங்க மறுபடியும் இந்த வீட்ல இருந்து காலி பண்ணிட்டு போய் உங்க வீட்ல இருந்து அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பிரீஸ்ட வச்சு மந்திரிச்சு விட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரதுக்குலாம் எனக்கு விருப்பமே கிடையாது, பேசாம பிரீஸ்ட இப்பயே கூட்டுவாங்க, இங்க வச்சு நம்ம எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த பேயை நம்ம இங்க இருந்த மாதிரியே விரட்டி விட்டு இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டவனே டோனிக்குனாலும் வேற லெவல்ல கோவம் வந்துருது. என்னடா அவ பேய் வந்து என் கையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் வரமாட்டேன்றா, இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை மறைச்சா வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம விட்டு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் டெப்ராட்ட சொல்லாத ஒரு உண்மையும் சொல்றாரு. அந்த ஒரு உண்மை பார்த்தீங்கன்னா டெப்ராவுக்கு வேற லெவல்ல அல்ல கிரியேட் பண்ணுது. அந்த உண்மையை கேட்ட உடனே டெப்ரா ஆத்தாடி இப்படியா நடந்துச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கவே வேணாம், இங்க இருந்து கிளம்பி ஓடியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டக்கான துணியாக்கான சொல்லிட்டு டோனிக்கு முன்னாடி பேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டாங்களா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் டெப்ராட்ட அப்ப டோனி சொல்றாரு. டோனி இந்த வீட்ல இருக்கப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி அவருடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு உருவம் போற மாதிரியே தெரியும். அப்படி போற அந்த உருவம் பாத்தீங்கன்னா இவருடைய மூளையை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிரும். அப்படி கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அது வரைக்கும் டோனி எவ்வளவுதான் ஹாப்பினஸா இருந்தாலும் அந்த ஹாப்பினஸை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டு இவருடைய மூட உச்சகட்ட சேட்னஸ்க்கு கொண்டு போயிருமாம். அப்படி கொண்டு போறதுல மட்டும் இல்லாம அவர்கிட்ட இன்னும் ஏன் சும்மா இருக்க, உன் வீட்டுல இருக்க எல்லாரும் அடிச்சு துன்புறுத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. அதுலயும் குறிப்பா உன் பொண்டாட்டியோட குரல் வலையை கடிச்சு உள்ள இருக்க குரல் வலையை வெளியே எடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. அந்த டைம்ல எல்லாம் உன் குரல் வலையை கடிச்சு வெளியே எடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இப்படி எத்தனை நாள் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியல. சப்போஸ் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு உன் குரல் வலையை கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதை கேட்டோன்னே டெப்ராக்னால அள்ள விட்டுருது. ஆத்தாடி அந்த பேய் வந்து கடிக்க சொல்லுதோ சொல்லலையோ இவனே குரல் வலையை கடிச்சு துப்புனாலும் துப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதோட திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி குடுகுடுன்னு ஓடி போயிருது. சோ இப்படிதான் 1994 வருஷம் ஃபைனலா டோனி பிக்மன் அண்ட் டெப்ராவும் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா என்னதான் இவங்க இப்படி காலி பண்ணிட்டு போனாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க சாலி அப்படின்ற பேய் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ அதுக்காகவே எக்கச்சக்க பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி ஆர்வம் காட்டுறப்ப இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ் தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி தோண்டி எடுக்கிறப்ப தான் இந்த வீட்டுல சாலி அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. 1905 வருஷம் இதே வீட்டுல பாத்தீங்கன்னா சாலி இசபெல் ஹாக் அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்திருக்கு. ஆனா இங்க இருந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பயமுறுத்த சாலின்ற பொண்ணுக்கு 11 வயசா தானே இருந்துச்சு. ஆனா இவங்க ரெக்கார்ட் எடுத்து பாக்குறப்ப அந்த சாலின்ற பொண்ணுக்கு எத்தனை வயசா இருந்துச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 34 வயசா இருந்துச்சா. அது அப்புறம் 34 வயசான பெண்மணி 11 வயசு குழந்தைய மாதிரி பயமுறுத்த முடியும் அப்படின்றதான் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ அதனாலே இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்பதான் இன்னொரு பயங்கரமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் டீமன். எஸ், இந்த டீமன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த டீமன் உன்னை நினைச்சுன்னா அந்த உருவமாவே மாறிடுமா. அதாவது நான் 11 வயசு குழந்தையா மாறணும்னாலும் 11 வயசு குழந்தையாவே மாறிடும், 60 வயசு கிளவியா மாறணும்னு நினைச்சாலும் 60 வயசு கிளவியாவே மாறிடுமா. சோ இந்த மாதிரி தான் சாலி அப்படின்ற அந்த 34 வயசு டீமன் 11 வயசு குழந்தையா மாறி அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்திருக்கு. சோ அப்படிப்பட்ட இந்த சாலி டீமன் இந்த வீட்டுல வேற எங்கேயும் இல்ல, இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா என்னத்தை தான் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அப்படி கண்டுபிடிச்சுன்னா அதை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி போறப்பதான் அவங்களுக்கே தெரியுது இவங்க போற அந்த ஒரு டைம்ல அந்த வீட்டை புதுசா ஒரு ஃபேமிலி வாங்கிட்டாங்க அப்படின்றது. அவங்ககிட்ட போயிட்டு இந்த வீட்டுல உண்மையிலேயே ஒரு அமானுஷம் இருக்கு, அதை நாங்க விரட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னத்தை இவங்க இப்படி சொன்னாலும் அந்த வீட்டோட ஓனர் முதல் என் வீட்டுல இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அடிச்சு பத்தி விட்டாப்லையா. சோ அப்படி அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் சரியான டைமுக்காக பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டைமும் வருது. எஸ், சில வருடங்கள் கழிச்சு அந்த ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா இன்னொரு லேண்ட்லார்ட் வாங்குறாரு. அவருடைய பேர் தான் லெஸ் ஸ்மித். அப்படி வாங்கின அவர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பத்திய பல விஷயங்களை கேள்விப்பட்டிருந்திருக்காப்ல. அதுல இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் டீமன் இருக்கு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருந்திருக்காப்ல. சோ அதனால இந்த வீட்டை வாங்கினோடனே பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ணி கீழே போய் பார்த்துருக்காப்ல. அப்படி பாக்குறப்பதான் இது வரைக்கும் வெளிவராத பல உண்மைகளையும் அவர் கண்டுபிடிக்கிறாப்ல. எஸ், அந்த பேஸ்மெண்டோட ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பென்டாகிராம் வரைய
ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் கெட்டிலும் ஒரு கருப்பு ஆடையும் இருக்கு. அதை பார்த்தோன்னே அதிர்ந்து போய் இந்த ஒரு விஷயத்த வெளியில சொல்றாப்ல. அதை சொன்ன உடனே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோன்னே இவர் வேற லெவல்ல வந்து போயிறாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வச்சுட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இந்த வீட்டுல அமானுஷம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்படி இவங்க சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்கள பாக்குறதுக்கு நார்மலான ஹியூமன் பீயிங் மாதிரியே தெரியல. அவங்க சாத்தான வழிபடுறவங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதுலயே அந்த ஃபேமிலில ஒரு பொம்பளை இருந்துச்சு. அந்த பொம்பளைய பாக்குறதுக்கு சைத்தான் மாதிரி தான் இருக்கும். சோ அதுதான் மேபி பேஸ்மெண்ட்ல போயிட்டு இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி எக்கச்சக்க சடங்குகளை பண்ணி தான் அந்த டீமனை இவங்க குளிர் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த டீமன் இவங்களை ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்கு. அப்படி இவங்க ரிச்சுவல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட பென்டாகிராம் அண்ட் கெட்டில தான் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவங்களும் இந்த வீட்டுல தங்க முடியாம ஓடி போயிட்டாங்க. மேபி அந்த ரிச்சுவல் அந்த டீமனுக்கு பத்தல போல. சோ அதனால அவங்களே இது தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போல. சோ அதனால கூட அவங்க திருச்சி ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சோ அதை கேட்டோன்னே இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரும் வலை வீசி இவங்களை தேடி இருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை தேடினாலும் அவங்க எங்க போனாங்க அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்படிதான் சாலின்ற டீமன் இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கதான் பல பேரால நம்பப்பட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த வீட்டை ஓபன்ல தான் வச்சிருக்காங்க. நீங்க விசிட் பண்றதுன்னா காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள போய் விசிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரிச்சுவல் பண்ணாங்க பாத்தீங்களா, அதோட பிளாக் மார்க்ஸ் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் அப்படி சாலின்ற ஒரு பெண் 1905 வருஷம் இருந்தாங்க. அவங்க தான் இறந்து டீமனா மாதிரி இங்க பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் இந்த சாலி அப்படின்ற பெண்மணி எதற்காக இறந்தாங்க, எதற்காக இவ்வளவு தூரம் பேயா மாதிரி பயமுறுத்துறாங்க அப்படின்ற பேக் டிராப் ஸ்டோரியை இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இந்த ஒரு பேய் வீடை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.